ஹாய் ஹலோ வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நம்புறேன் இந்த தோட்டத்தின் உரிமையாளர் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை விவசாயம் மற்றும் வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக மகரந்த சேர்க்கைக்காக தேனீக்கள் பெட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஓனர் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வாங்கி, அதாவது நிறைய பேர்கிட்ட தேனீக்கள் பெட்டி வாங்கி ப்ராப்பராக சர்வீஸ் இல்லாமல் அந்த ஈக்கள் எல்லாமே ஓடி போயிடுச்சு, பெட்டி வேஸ்ட்டாக கிடந்துச்சு. நம்மளை பார்த்து நம்மளை ஃபாலோ பண்ணி இப்போ ரெகுலராக வந்து தேனி பெட்டிகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பெட்டிகள் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி டீம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பலகை எல்லாமே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடிப்பலகை எல்லாமே சுத்தம் பண்ணி பெட்டிகளை கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அடுத்த கட்டமாக வந்து ஒரு பெட்டிகளுக்கு ஃபீடு வச்சுட்டு வராரு. தோட்டத்தில் உள்ள இங்கே வேலை செய்கிறவர். ஐயா பார்த்தீங்க அப்படின்னா அவராக வந்து தேனீக்கள் பெட்டி எல்லாமே பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தோட்டத்தில் உள்ளவர் தான். வேற இடத்துல இருந்து இப்போ நம்ம கொண்டு வந்து வச்சதுனால அதை முறையாக பராமரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பராமரிச்சுட்டு இருக்காரு. ஸோ வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்ததுனால உணவுக்கு எதுவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றக்காக முதல் முறையாக நம்ம ஃபீடு வைக்கிறோம். சக்கரை பாகு எப்படி நம்ம ரெடி பண்ணணும், அதாவது அவங்களுக்கு உணவு. ஸோ தேனீக்கள் வந்து முங்கி விழுந்து செத்துறாமல் இருக்கிறதுக்காக அவங்க பிடிச்சி ஏறி வரணுன்றக்காக அழகாக வந்து காஞ்ச இலைகளை வந்து உள்ளே போடுறாரு ஐயா. ஏன்னா ஏற்கனவே தேனீக்கள் பெட்டி வச்சு பராமரிச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐயாவுக்கு. ஸோ இவங்க தேனீக்கள் பெட்டி ஏற்கனவே வாங்கி ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு நம்ம இப்போ வந்து பராமரிப்பு பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு பெட்டி கொடுத்து கரெக்டாக ஒரு 3 நாட்கள் ஆகுது. இன்னைக்கு நம்ம முதல் சர்வீஸ்க்கு வந்திருக்கோம். ஐயா கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்போம். ஏன்னா ஐயா வந்து ஏற்கனவே தேனீக்கள் பெட்டி பராமரிச்சிருக்காரு. முதல்ல தேனீக்கள் பெட்டி வச்சு எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் மீறி வந்து ஈக்கள் ஓடி போயிடுச்சு. இனி நம்ம தான் ரெகுலராக வந்து ஐயாவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்து பக்காவாக செட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஐயா உங்கள் பேர், உங்கள் ஊர், அதை பற்றி சொல்லிடுங்க. என் பேர் பொன்னையா. சரிங்கய்யா. ஊரு கம்பம். ஓகே. இப்போ இது நம்ம இருக்கிற இடத்துல என்னென்ன விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க? வாழை மட்டும் வச்சு பராமரிக்கிறோம். வாழை, தென்னை. கொஞ்சம் ஊடையில வந்து சப்போட்டா நிறைய இருக்கு. சப்போட்டா, மாமரம் இருக்கு. சூப்பருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி தேனீக்கள் பெட்டி வச்சிருந்தீங்கல்ல, அவங்க பெட்டிகள் வந்து கீழே கட்டினது மட்டும் தானே கொடுத்துருப்பாங்க? ஆமாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்கோம்? ரெண்டு பெட்டிலையும் ஆடா இருக்கிற மாதிரி இருக்கு. கீழையும் கட்டியிருக்கு, மேலையும் கட்டியிருக்கு. அதாவது நம்ம வந்து இப்படி கொடுத்துட்டு இருக்கோம். கீழையும் கட்டினதோட மேலையும் கட்டினதோட. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால விவசாயிகளுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, வேகமா தேன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கும். மூணாவது இதை ஃபேமிலி பிரிக்கணும்னாலும் பிரிச்சு பாக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 10 பெட்டியை 20 பெட்டியா கூட தாராளமா மாத்தலாம். ஸோ உங்களுக்கு தேன் வேணும்னாலும் தேனீக்கள் பெட்டி வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.